ஒரு அழகான கடற்கரை கிராமத்தில் மீனவர் ராஜன் அவரது மனைவி மீனா மற்றும் மகன் குமார் ஆகியோருடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். முருகனின் மீது அந்த குடும்பத்துக்கு அசாத்திய நம்பிக்கை உண்டு. காலை எழுந்தவுடன் கடலுக்கு செல்வதற்கு முன்பு ராஜன் எப்பொழுதும் முருகன் படத்திற்கு தீபம் காட்டிவிட்டுத்தான் கிளம்புவார். இன்னைக்கு கடலுக்கு போகாதீங்க, மனசு சரியில்லை, வானம் ரொம்ப இருண்ட மாதிரி இருக்கு, புயல் வர மாதிரி பயமா இருக்கு. முருகன் இருக்காரு, எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாம இரு, நான் போயிட்டு வர்றேன். முருகா, என் குடும்பத்துக்காக என்னை காப்பாற்றுங்கள். இந்த கொடிய புயலிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். என் குழந்தைகளை நான் பார்க்க வேண்டும். தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள். உங்கள் படகுக்கு எந்த ஆபத்தும் வராது. நான் உங்களை பாதுகாப்பாக கரைக்கு அழைத்துச் செல்வேன். எனவே தைரியமாக இருங்கள். ராஜன் அதிர்ச்சி அடைந்து இது எப்படி சாத்தியம் என்று நினைத்தான். அந்த பையன் மெதுவாக படகை தள்ள ஆரம்பித்தான். அலை எவ்வளவு பெரிதாக வந்தாலும் படகு கவிழவில்லை. ராஜன் மெதுவாக கரைக்கு வந்து சேர்ந்தான். திரும்பி பார்த்தபோது அந்த பையனை காணவில்லை. இது என்ன அதிசயம், அந்த சிறுவனை காணவில்லையே என்று திகைத்து பார்த்து கொண்டே இருந்தான். எங்க போனான்? அப்பா, என்னாச்சு? அப்பா, உங்களுக்கு புயல்ல மாட்டி விட்டீர்களா? பயப்படாதே மகனே, எல்லாம் முடிஞ்சு விட்டது. கடல்ல பயங்கரமான காற்று வீசியது. நான் புயலில மாட்டிக்கொண்ட போது ஒரு சிறுவன் தான் என்னை காப்பாற்றினான். ஆனால் நான் கரைக்கு வந்து திரும்பி பார்க்கும்போது அந்த சிறுவனை காணவில்லை. இந்த புயலில் அந்த சிறுவன் எப்படி வந்தான்? இதோ அதே முகம், அதே சிரிப்பு. நேற்று கடலில் பார்த்த அந்த பையன் இவன்தானா? இது என்ன ஆச்சரியம்! முருகப்பெருமானே, அந்த புயலில் என்னை காப்பாற்ற நீங்களே நேரில் வந்தீர்களா? அப்பா, நீங்கள் எப்போதும் முருகனை நினைத்துக் கொண்டே இருப்பீர்கள். அதனால்தான் அவர் உங்களை ஆபத்திலிருந்து காத்து. நாம் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கை உண்மையாக இருந்தால் கடவுள் எந்த உருவத்திலும் வந்து நம்மை காப்பாற்றுவார். மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கு முன் முருகனை முழுமையாக நம்பி செல்லுங்கள். அவர் எப்பொழுதும் நமக்கு துணையாக இருப்பார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுங்க.